ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு சின்ன பிறந்த குழந்தைய அந்த படுத்துறதுக்கு ஒரு ஜக்கெட்டு கொக்குன்னு சொல்கிறது, அது என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். ஸ்டார் ஷேப்பில் பின்ன போகிறேன், நட்சத்திர ஷேப்பில். அதுக்கு 4.5 மில்லிமீட்டர் கம்பியம் நூலும் பற்றி வச்சு நார்மலாக 100 கிராம் நூலில் 3 நூல் கிட்ட தேவைப்படுமென்னு நினைக்கிறேன். நான் அப்படி பெரிய நூல் பந்தா எடுத்த நாடி ஓகே காணும். 4.5 தடிப்புள்ள நூல், 4.5 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன். இப்போ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்பேன். ரொம்ப ஈஸி, எல்லாம் கஷ்டமாக இல்லை. பார்க்கும்போது எல்லாம் கஷ்டமாக தெரியும், அது ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ மேஜிக் சைக்கிள் உங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறேன். இப்படி கையில் சுற்றி இப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு இப்படி சுற்றி இப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த வட்டத்துக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்து 1 2 3 செயின் பின்னிட்டு 3 செயின் பின்னி இந்த வட்டத்துக்குள்ளே 3 டபுள் குரோஸை வினவன். இதையும் சேர்த்தா 4, 3 செயினையும் சேர்த்து 4, 1 2 3 செயினையும் சேர்த்து 2 3 4. இப்போ 4 டபுள் குரோஸை பின்னிட்டேன். சொட்டு வட்டத்தை கொஞ்சம் கிட்டவா வச்சா ஈஸி. பின்னிட்டு 1 2 செயின் பின்னி இடைவெளிக்கு 2 செயின் பின்னி திருப்ப 4 டபுள் குரோஸை பின்ன போகணும். 1 இதை இப்படி இதோட சேர்த்து பிடிச்சி வச்சுக்கணும். இல்லை அதை இழுத்து தான் டைட் பண்ண போகிறோம். 1 2 3 4. இப்போ 4 டபுள் குரோஸை பின்னிட்டு இப்போ திருப்ப 1 2 செயின் இப்படி 1 2 5 பின்ன போகிறேன். அதாவது 4 டபுள் குரோஸு 2 செயின், 4 டபுள் குரோஸு 4 டபுள் குரோஸு 2 செயின், இப்படி 5 பின்ன போகிறேன் இந்த வட்டத்துக்குள்ளே. இப்போ பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 பின்னிட்டேன். 4 டபுள் குரோஸே 2 செயின், 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 4 டபுள் குரோஸே 1 2 செயின். இந்த இதை இழுத்து டைட் பண்ண போகிறேன். டைட் பண்ணினோன்னே இடைவெளி இல்லாமல் போச்சு. அதனால தான் அதை மேஜிக் சைக்கிள்னு சொல்கிறேன். மேஜிக். இப்போ 1 2 3வது செயினுக்குள்ளே கொண்டு முடிச்ச போகிறேன். முடிச்சுட்டு இப்போ மேலால் இந்த 4 செயினுக்குள்ளாலையும் ஸ்லிப் ஸ்டிச் பின்னி இந்த 2 செயின் உள்ள இடைவெளி இருக்குல்ல அதுக்குள்ளே கொண்டுருப்பேன். இப்போ கொண்டு வந்துட்டு 5 டபுள் குரோஸே பின்ன 5 செயின் பின்ன போகணும். 1 2 3 4 5 செயின். என்ன இது ஸ்டார்ட் பண்ண நாடி 3 செயின் நார்மலாக இதில் 3 செயின், அப்புறம் இந்த இடைவெளிக்கு 2 செயின், அதையும் சேர்த்து 5 செயினாக வருது. இப்போ 5 செயின் இந்த இடைவெளிக்குள்ளேயே திருப்ப 1 டபுள் குரோஸு. இப்போ 1 டபுள் குரோஸை பின்னிட்டு இப்போ இந்த 4 டபுள் குரோஸை இருக்குது இந்த இடைவெளிக்கு. இந்த 4 டபுள் குரோஸைக்கு மேலே 4 டபுள் குரோஸை 1 டபுள் குரோஸை இன்னொன்று ஒவ்வொன்றுக்கு மேலே 1 பக்கத்து இருக்க 1 2 பக்கத்து இருக்க 3 பக்கத்து இருக்க இது 4ஆகுது. இப்போ 4 டபுள் குரோஸை மேல் பக்கத்துக்கு பின்னிட்டேன். அப்போ இதை விட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1 வரேன் இதுக்கே. இப்போ 1 டபுள் குரோஸே. இப்போ இங்கே ஸ்டார்ட்டுக்கு மட்டும்தான் 3 செயின் எக்ஸ்ட்ரா 2 செயின் வச்சு 5 செயின் 2 வரும். மற்ற எல்லாருமே நார்மலாக உள்ளுக்குன்னா 1 டபுள் குரோஸே வரும். 1 2 செயின் பின்னி 1 டபுள் குரோஸே. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதையும் விட்டுட்டு நடுவுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் 2 4 6 டபுள் குரோஸே. பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நடுவுக்கு இந்த 2 செயின் இந்த சைட் 2ஐயும் விட்டு நடுவுக்கு 2 4 6 டபுள் குரோஸே இருக்குது.
இப்படியே ஒவ்வொரு வரியும் பார்த்திங்கன்னா இவ்விரண்டாக கூடி கொண்டு போவோம். இப்போ 6 அடுத்த வரியில் 8 வரும், அடுத்த வரியில் 10 இப்படி வரும். நீங்கள் எத்தனை எவ்வளோ நீட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு பின்னி கொண்டு போகலாம். இப்போ இதில் இருக்க 4 டபுள் க்ரோஸே இருக்குது. அந்த 4 டபுள் க்ரோஸை வைக்க முடியல, ஒவ்வொரு டபுள் க்ரோஸே வரும். 1 2 உங்களுக்கு விளங்காட்டி நீங்கள் திருப்ப கமெண்ட்ஸில் சொல்லுவோம். 3 4 இந்த அடிப்படை விளங்கிச்சுன்னு சொன்னால் இவ்வளோ ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா பின்னியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து 1 டபுள் க்ரோஸே, 2 செயின், 1 டபுள் க்ரோஸே பார்த்திங்கன்னா இப்படி விட்டுட்டு இந்த நடுவுக்கு இருக்கிறேன்னா 6 வரும். இதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் பின்ன போகிறோம். 4 டபுள் க்ரோஸைக்கு மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஸியாக 4 வரும். இதுக்கு 1 டபுள் க்ரோஸே, 2 செயின், 1 டபுள் க்ரோஸே, அது இப்போ மாறாது. இதுக்கு மேலே 4 டபுள் க்ரோஸே, பிறகு இதுக்கு 1 டபுள் க்ரோஸே, 2 செயின், பிறகு வழக்கம் போல் இதுக்குள்ள இப்போ ஆல்ரெடி 5 செயின் பின்னாங்க, 2 செயின் இஞ்சால வரும். அப்போ இதை கொண்டு வந்து 3வது செயினுக்குள்ளே முடிக்க போகிறேன். இப்போ இப்படி பின்னிட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து 3 டபுள் க்ரோஸே இருக்குது. சரி, 4 ஆல்ரெடி இதில் செயின் பின்னினாலே இங்கே ஒன்று ஆல்ரெடி வந்துட்டுது. அப்போ 1 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இப்போ அடுத்ததில் 2வது டபுள் க்ரோஸே, ஸ்லிப் ஸ்டிச் பின்னினாடி அதுக்கு கூட கொஞ்சம் டைட்டாக 2. இப்போ 3 டபுள் க்ரோஸு, 3வது டபுள் க்ரோஸு. சரி, இப்போ 4வது டபுள் க்ரோஸு இங்கே இருக்குது. இந்த செயின் பின்னினா நாங்கள் அப்போ 1 2 3வது செயினுக்கு கொண்டு கொடுத்து முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 6 பிரிவாக இருக்குது. இங்கால 6 டபுள் க்ரோஸு, இங்கால 6, இங்கால 6, இங்கால 2 இப்படி இருக்குது. இனி வந்து இப்போ இடைவெளிக்குள்ள எப்போவுமே இது மாறாது. இடைவெளிக்கு கொடுத்து 1 2 3 4 5 செயின் பின்னி ஸ்டார்ட்டுக்கு இது மாறாது. 5 செயின், அதாவது 3 செயின் எக்ஸ்ட்ரா 2 செயின் அந்த இடைவெளிக்கு இப்படி இதில் வரும். அது இப்போ திருப்ப அந்த இடைவெளிக்கே 1 டபுள் க்ரோஸு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 6 டபுள் க்ரோஸ் இந்த இடைவெளிக்கு இருக்குது. 2 4 6. இதில் எண்ணிக்கை நீங்கள் பிழைக்க விட்டுட்டிங்கன்னு சொன்னால் ஷேப் நட்சத்திர ஷேப்புக்கு வராமல் சொத்திக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் எல்லா வரியும் இப்போ பின்ன போகிறோம். இப்போ 6க்கையும் 1 படி 6 டபுள் க்ரோஸே, நடுவில் 1 டபுள் க்ரோஸே, 2 செயின், 1 டபுள் க்ரோஸே என்று வரும். பி ஸ்டிச் வரும். அதாவது 1 டபுள் க்ரோஸே, 2 செயின், 1 டபுள் க்ரோஸேன்ட்டு வரும். அதே மாதிரி இப்போ 6 டபுள் க்ரோஸே, பிறகு 2 டபுள் க்ரோஸே, 1 டபுள் க்ரோஸே, 2 செயின், 1 டபுள் க்ரோஸே இப்படியே வரும். இப்போ இது விளங்கிட்டு தாண்டா ஓகே. இப்போ இந்த வரி இப்போ நான் பின்னி கொண்டு போவேன். இப்போ 6 டபுள் க்ரோஸேக்கும் 6 பின்னுவேன். அப்போ இங்கால இருக்கிற ஒன்றும் இங்கால இருக்கிற ஒன்றும் சேர்ந்து 8 டபுள் க்ரோஸியாக இந்த வரி வரும். அப்படி ஒவ்வொரு வரியும் கூடிக்கொண்டு போவோம். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அப்போ 6 டபுள் க்ரோஸு ஒன்றுக்கு மேலே பின்னி, அப்புறம் இந்த வழிக்க பின்னிற 1 டபுள் க்ரோஸு இதோட சேர்த்து எண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற இதையும் சேர்த்து இதோட எண்ணினா 8 வரும். 2 4 6 8. 1 2 செயின், திரும்ப 1 டபுள் க்ரோஸு, பிறகு இது முழுக்க 6 டபுள் க்ரோஸு, 1 டபுள் க்ரோஸு, 2 செயின், 1 டபுள் க்ரோஸு. இப்படியே ஒவ்வொரு வரியும் படிப்படியாக கூடிக்கொண்டு போகும். இப்போ
இது இப்படி வந்துட்டு இப்போ அடுத்த வரி பின்னிக்கு 5 செயின் பின்னி இதுக்கு 1 டபுள் குரோசே பின்னி இந்த 8க்கு மேலேயும் 2 4 6 8 டபுள் குரோசே 8 டபுள் குரோசே வரும். அப்புறம் 1 டபுள் குரோசே 2 செயின் 1 டபுள் குரோசேன்னு வரும். இப்படி சுத்த வர அப்படி வரும். இங்கே 8 அடுத்த வரிசையில் 8 அப்புறம் 10 12 இப்படியே படிப்படியாக கூடி கொண்டு போவோம். நீங்கள் இப்படி இதே மாதிரியே அப்படியே உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் இதே மாதிரி பின்னி கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 12 வரிகான பின்னிட்டேன். இது பிறந்த குழந்தைக்கு நாடி உலகத்தோட காணும். நீங்கள் இப்போ எப்படின்னு சொன்னால் இது வந்து குழந்தைய களத்தில் இருந்து கீழே அடிவயிறு காண இந்த இப்படியே இதே மாடலில் இதே ஷேப்பில் இவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ நீங்கள் பின்னணும். அப்புறம் காலுக்கு வந்து கால் பக்கத்துக்கு வந்து இப்படி கூம்பு மாதிரி இப்படி முக்கோண ஷேப்புக்கு வரும். இதே நண்டு பின்னுண்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் உள்பக்கம் எவ்வளோத்துக்கு வேணுமோ இதே மாடலில் இப்போ காட்டின மாடல்லையே அப்படியே பின்னி கொண்டு வந்துட்டு இது புரிம்பாக பின்னுறது ஒவ்வொன்றும் 5 பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பக்கத்துக்கும் இது இப்படி 2 பின்னோணும். பின்பக்கத்தான் மட்டும் எல்லா பக்கத்துக்கும் முக்கோணம் வரும். அடுத்தது பின்னுறது என்ன மூன்று பின்னிக்க நீங்கள் என்ன செய்யணும்னா 2 மட்டும் விட்டுட்டு இந்த ஏதாவது 2 மட்டும் விட்டுட்டு இப்படி பக்கத்தில் தலைப்பக்கத்தானேயும் ஒரு கைப்பக்கத்தானேயும் விட்டுட்டு முக்கோணம் பின்னாமல் அதை கடைசியாக பின்னோணும். மிச்சம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி பின்னோணும். பின்பக்கத்துக்கு மட்டும் முக்கோணம் எல்லா பக்கத்துக்கும் வரும். கையுக்கும் தலைக்கும் வர்ற அடுத்த 2வது பின்னிக்கு கையுக்கும் இதே மாதிரி 2 பின்னுவோம். கையுக்கும் தலைக்கும் மட்டும் இந்த முக்கோணம் கடைசியாக தான் பின்னுவோம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக தனியாக பின்னி பொருத்துவோம் முக்கோணத்தை. இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ பிள்ளைன்ற அளவுக்கு நீங்கள் பின்னலாம். இப்போ நான் பின்னினதை அளந்து பார்த்தா 12 வரி பின்னி இருக்கிறேன். 12 வரியும் இப்போ சென்டிமீட்டரில் அளந்து பார்த்தா எனக்கு வந்து 34 சென்டிமீட்டர் கிட்ட வருது. இது நாங்கள் வந்து இப்போ தலையையும் காலையும் விட்டு தலைப்பக்கத்தையும் கால் பக்கத்தையும் விட்டு தான் உடம்புண்ட உயரத்துக்கு பின்னோணும். இப்போ 34 கிட்ட வருது. ஓகே, இப்போ வந்து இந்த பின்னின முக்கோணத்தில் இருந்து இப்போ தலைப்பக்கத்துக்குரிய முக்கோணம் பின்னாமல் வச்சு பார்க்க 53 சென்டிமீட்டர் கிட்ட வருது. இப்போ நான் எல்லா பக்கமும் அந்த முக்கோணம் என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்பேன். இப்போ வந்து இந்த இடைவெளிக்கு அதாவது இந்த உலகத்துக்குள்ளேயும் தான் தனித்தனியாக பின்னோணும். இப்போ முதலாவது இந்த பக்கத்து ஸ்டார்ட் டபுள் குரோஷேக்கு கொடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடைவெளி இருக்குல்ல அதுக்கும் இந்த இடைவெளிக்கும் இடையில் இருக்கிறதுக்குள்ளே தான் பின்னோணும். அப்போ இந்த முதலாவது டபுள் குரோஷேக்கு கொடுத்து அப்போ முடிச்சு போட்டுட்டு இப்படி காலை எடுத்து இப்படி எடுத்து 1 2 3 செயின் பின்னி இதோட சேர்த்து பக்கத்து இது டபுள் குரோஷே பின்னி இது 2 சேர்த்து ஒரு டபுள் குரோஷே அதாவது சேர்த்து பின்னணும் இதை. இனி அடுத்த இந்த பக்கத்துக்கு மிச்சம் எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் குரோஷே வரும். ஸ்டார்ட் 2 மட்டும் சேர்த்து பின்னுவோம். அதாவது குறைஞ்சி கொண்டு போகும். அதாவது முக்கோண ஷேப்புக்கு வர்றது அதுக்கு 1 டபுள் குரோஷே இங்கே 2 விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 டபுள் குரோஷே பின்னுறேன். இப்போ இங்கே இந்த பக்கத்துக்கு
2 டபுள் க்ரோஸே இருக்குது. அந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பின்ன போகிறோம். இப்படி பின்னி டபுள் க்ரோஸை எடுத்து வச்சுக்கொண்டு, அதாவது குறைஞ்சி கொண்டு எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்கு சாரி அதையும் பின்னி இப்படி எடுத்து கம்பியில் இப்படி 3 நூல் வரும் அப்படியே சேர்த்து பின்னுறது. ஒரு 2 டபுள் க்ரோஸையும் உண்டாக்கியிருக்கிறோம். ஏன்னு போட்டு 1 2 3 செயின் பின்னிட்டு அப்படியே திருப்பிட்டு இப்போ இந்த டபுள் க்ரோஸையும் 3 செயினோட சேர்த்து பின்ன போகிறோம். இது ஒரு டபுள் க்ரோஸைன்னு பார்க்கணும். சேர்த்து பின்னிட்டேன். அப்போ வழக்கம் போல் அங்காள் பக்கம் 2 டபுள் க்ரோஸையை சேர்த்து பின்னணும். மிச்சம் எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸே வரும். இப்படியே எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸை பின்னி வந்துட்டு இந்த கடைசி 2ஐயும் சேர்த்து பின்ன போகிறோம். இப்போ இந்த பக்கத்துக்கு இது அந்த 3 செயினும் 1 டபுள் க்ரோஸையும் சேர்த்து பின்னினாங்க. அது ஒரு டபுள் க்ரோஸையாக பார்க்கணும். அப்புறம் பிரித்து பின்னிடக்கூடாது. இப்போ இங்கால 1 டபுள் க்ரோஸே சேர்த்து பின்னவுடன் 1 டபுள் க்ரோஸே பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு இது 1 டபுள் க்ரோஸையாக பார்க்கணும். அப்போ அதுக்கு கொடுத்து அதையும் சேர்த்து எடுத்து ஒன்றா பின்ன போகிறோம். இப்படி 4 கடைசியில் 4 டபுள் க்ரோஸை வரும் வரைக்கும் அப்படி பின்னணும். 1 2 3 செயின் பின்னி இதே மாதிரி அப்படியே பின்னி கொண்டு போகணும். 3 செயின் இதை விட்டு இதை சேர்த்து 1 டபுள் க்ரோஸையாக பின்னணும். மிச்சம் எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸை பின்னி அதே மாதிரி இது ரெண்டும் இந்த டபுள் க்ரோஸையும் இதையும் சேர்த்து ஒன்றா பின்னணும். அப்புறம் இதை பிரித்து பின்னிடக்கூடாது. 3 செயின் உள்ளதை இது 1 டபுள் க்ரோஸு, இது ஒரு டபுள் க்ரோஸு. அப்போ ஒரு டபுள் க்ரோஸு 2 டபுள் க்ரோஸை சேர்த்து பின்னணும். இப்படி 4 டபுள் க்ரோஸை கடைசியில் வரும் வரைக்கும், அதாவது இதில் பார்த்திங்கன்னா 2 4 இப்படி இந்த வரி வரும் வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு அப்புறம் கடைசியாக சேர்த்து பின்ன போகிறோம். இப்படியே குறைச்சி கொண்டு வரோம். அப்படி பின்னி கொண்டு போவோம். அப்படி முக்கோண ஷேப்புக்கு குறைஞ்சி கொண்டு போவோம். இப்போ நான் இப்படியே தொடர்ந்து இந்த வரி வரும் வரைக்கும் பின்னுறேன். இப்போ இது 10வது வரி பின்னுறேன். அதாவது இந்த முக்கோணத்தை மட்டும் சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10வது வரி பின்னுறேன். வழக்கம் போல தான் இது ரெண்டையும் 3 செயின் பண்ணி இப்படி பின்னிட்டு ஒரு டபுள் க்ரோஸே 1 இதுக்கு 1 டபுள் க்ரோஸே 1 2 இது 10வது வரி. அதாவது இந்த முக்கோணத்தில் இதில் இருந்து 10வது வரி. அதுங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்து பின்ன போகிறோம். 1 டபுள் க்ரோஸே மற்ற இது ரெண்டும் ஒரு டபுள் க்ரோஸே. அப்போ சேர்த்து ஒன்றா பின்னிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 இதை சேர்த்து எண்ணுவோம். 3 செயினும் இது 1 2 3 4 5 6 இந்த ரெண்டும் ஒரு டபுள் க்ரோஸு, இந்த ரெண்டும் ஒரு டபுள் க்ரோஸு. அப்போ 1 2 3 4 5 6 டபுள் க்ரோஸு இருக்குது. எத்தனையாவது வரி? அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10வது வரி. இப்போ 11வது வரி 1 2 3 செயின் பின்னி திருப்பிட்டு இப்போ இது சேர்த்து பின்னி 1 டபுள் க்ரோஸு இது சேர்த்து இதுக்கு பின்னாமல் இதுக்காக பின்னமும் பழமையாக 1 சேர்த்து பின்னாடி ஒரு டபுள் க்ரோஸு. இது 2 3
3 இப்போ இது 4 ரெண்டையும் சேர்த்து பின்ன போன இப்படி கடைசி ரெண்டையும் 1 இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 டபுள் க்ரோஸே இந்த சேர்த்து பின்னினது 1 2 3 4 டபுள் க்ரோஸே இப்போ என்ன செய்யணும் 1 2 3 செயின் பின்னி எல்லாத்தையும் சேர்த்து பின்ன போகிறோம். ஏன்னா அந்த கூம்பு மாதிரி வரணுமில்ல. இப்போ 3 செயின் பின்னினது இருக்குது. இப்போ இது 3 செயினையும் சேர்த்து இந்த பக்கத்து இது 1 டபுள் க்ரோஸே பக்கத்து 1 டபுள் க்ரோஸே பக்கத்து 1 டபுள் க்ரோஸே அதாவது 4 டபுள் க்ரோஸையும் சேர்த்து ஒன்றா இப்படி பின்னி முடிக்க போகிறோம். இப்படி நீங்கள் எல்லாம் சரிசமனாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்படி சரிசமனாக இருக்கும். சரி, இப்போ எல்லா பக்கத்துக்கும் இதே மாதிரி 5 கூம்பும் பின்ன போகிறோம். 5 பின்ன போகிறோம். இஞ்சால 1 பின்னியாச்சு 2 பின்னியாச்சு. இனி 3 4 5க்கும் இதே மாதிரி 5 பின்ன போகிறோம். அடுத்தது இதே மாதிரி என்ன 3 பின்ன போகிறோம். அதுக்கு இந்த 2 பக்கத்தையும் பின்னாமல் ஏதாவது பக்கத்தில் 2 பக்கத்தை மட்டும் பின்னாமல் விட்டுட்டு முக்கோணத்தை அதாவது 2க்கும் தனித்தனியாக முக்கோணம் பின்னி ஜாயின் பண்ண போகிறோம். தலைப்பக்கத்துக்கும் கைப்பக்கத்துக்கு வட்டின் வச்சுட்டு தலைப்பக்கத்துக்கு தொப்பி மாதிரி வரும். அப்போ 2 முக்கோணமும் தனியாக புரிம்பா பின்ன போகிறோம். அது என்னென்னு பின்னுறேன்னு சொல்கிறோம். இப்போ பின்பக்கம் முதுகு பக்கத்து இதுக்கு எல்லா 5 பக்கத்துக்கும் முக்கோணம் பின்னணும். 5 பக்கத்துக்கும் முக்கோணம் பின்னணும். முன்பக்கத்துக்கு மட்டும்தான் தலைப்பக்கத்துக்கும் கைப்பக்கத்துக்கும் முக்கோணம் பின்னாமல் இப்படி பின்னி வச்சுக்கொண்டு பிறகு 2 முக்கோணம் தனியாக புரிம்பா பின்னி தண்ட போகிறோம். இப்போ அந்த முக்கோணம் என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். தலைப்பக்கத்துக்குரிய